அப்போது எந்த கட்சி, எந்த அரசியல்வாதி அந்த நெடுங்காலத்தை, லாங் டேர்மை வந்து மனதில் வைத்து திட்டங்களை மக்களுக்கு அளித்து கருத்துக்களை அதுக்கேற்ற மாதிரி சொல்லி அரசியல் செய்கிறாரோ அவர் வந்து நெடுங்காலம் நிலைத்து நிற்பார். இதெல்லாம் நினச்சி பாருங்கள். 10 வருஷமாக சீமான் வந்து தலைவர் அப்படிங்கிறதுக்கும் அரசியல்வாதிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. எல்லா தலைவர்களுமே அரசியல்வாதிகளாகி தலைவர்களாக இருப்பவர்கள் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சில பேர் மட்டும்தான் தலைவர்களாக இருக்கிறார்கள். என்ன வித்தியாசம்? இந்த தலைவருக்கு என்று ஒரு நெடுநோக்கு பார்வை இருக்கிறது, கொள்கை இருக்கிறது, கோட்பாடு இருக்கிறது. சீமான் போன்று இந்த மாதிரி கொள்கை வழியில் போகும் தலைவர்கள், அரசியல்வாதிகள் ரொம்ப கம்மி. நீங்கள் தேர்தல் அரசியலுடன் இதை ஒப்பிடுவதில் அர்த்தம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நான் சொன்ன மாதிரி இந்த மரங்களின் மாநாட்டினால ஒரு 1%, 1.5% அப்படின்லாம் வந்து கணக்கு போட முடியாது. ஆனால் அந்த வகையில் இந்த மரங்கள் மாநாடு ஆகஸ்ட் 30 அன்று நடைபெறும் மாநாடு நிச்சயமாக மக்கள் மனதில் சீமான் மீது ஏற்கனவே உள்ள அந்த நம்பிக்கையை இன்னும் உறுதிப்படுத்தும். அந்த இமேஜ், பாசிட்டிவ் அடிமட்ட இமேஜ், அடித்தள இமேஜ் வந்து வரும். தேர்தலில் இது எதிரொலித்தால் அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையம் சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள் சார். நாம் தமிழர் கட்சி வந்து தொடர்ச்சியாக பல வித்தியாசமான மாநாடுகளையும் இஷ்யூஸைகளையும் எடுத்து பேசிட்டு வராங்க. இப்போது 2026 தேர்தல் நெருங்குற தருவாயில் எல்லா கட்சிகளும் வந்து எலெக்ஷன் ஓட்ஸை பேஸ் பண்ணி பல விஷயங்களை வந்து பண்ணிட்டு வராங்க. அதுக்கு மாற்றாக வந்து நாம் தமிழர் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து கையில் எடுத்து வராங்க. அதில் அடுத்தபடியாக வந்து மரங்களுக்காக ஒரு மாநாடு வந்து கையில் எடுத்துருக்காங்க. இந்த விடயங்கள்லாம் தேர்தலை எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் இது நாங்கள் வாக்குக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு நாம் தமிழர் வந்து கிளைம் பண்ணுறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தெல்லாம்? இல்லைங்க, அரசியல் என்பது வந்து அதில் வந்து தேர்தல் அரசியல் என்பது இது ஒரு தனி டிவிஷன், அது தனி பிரிவு. ஒரு நீண்ட காலமாக கட்சி நடத்த வேண்டும், அரசியலில் நிலைத்து நிற்க வேண்டும் என்று நினைக்கும் தலைவர்கள், அரசியல்வாதிகள், அவங்க வந்து என்னென்னா கொள்கை, கோட்பாடு, அடிப்படையாக சில விஷயங்கள், அதாவது இங்கிலீஷில் சொல்லும்போது டூஸ் அண்ட் டோன்ட்ஸுன்னுவாங்க. இது செய்யலாம், இது செய்யக்கூடாது. இப்போ ரோட்டில் போனீங்கன்னா ரோட்டில் வந்து குப்பை போடக்கூடாது, துப்பக்கூடாது, பொது இடத்துல சிறுநீர் கழிக்கக்கூடாது. இதெல்லாம் டோன்ட்ஸ், செய்யக்கூடாது. செய்ய வேண்டியது, யாராவது ஒருத்தர் மயங்கி விழுந்துட்டானா உதவி இது மாதிரி வந்து செய்யாதே, இதுதான் இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இதை வந்து அடிப்படையாக கொண்டு அரசியலில் இருப்பவர்கள் தான் அரசியலில் நீடிக்க முடியும். இன்றைக்கி நம்ம வந்து காமராஜரை பற்றி பேசுகிறோம், பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசுகிறோம். அவர் தான் முதல்ல வந்து எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் கொண்டு வந்ததற்கு அடிப்படையே காமராஜர் முதலில் வந்து கொண்டு வந்த அந்த அங்கன்வாடியில் அங்கெல்லாம், அப்போ அதுக்கு பேர் வேறு இருந்தால் கூட அந்த இதுக்கெலாம் வந்து இலவச உணவு குழந்தைகளுக்கு. இப்போ வந்து திமுக அரசு வந்து மாநகராட்சியில் வேலை பார்க்குறவனை வெளியே அனுப்பிச்சிட்டு அவன் போய் ராம்கின்னு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறான், அவனுக்கு வந்து இலவச உணவு. நல்லா இருக்குல்ல இது வந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இலவச உணவு வந்து அந்த தூய்மை பணியாளர்களுக்கு இல்லை, ராம்கி முதலாளிக்கு கொடுக்குற மாதிரி தான் அர்த்தம். ஏன் அவருக்கு வந்து லாபம் சம்பாதிக்கிறது பத்தாதாம்மா? சரி, ரைட்டு, இவங்க மாநகராட்சியில் ஏற்கனவே 2000 பேர் வேலை பார்க்குறானே, நிரந்தர பணியில் இருக்கானே, அவனுக்கு கொடுக்குறாங்களான்னு அவனுக்கு இல்லை. ராம்கியில் போய் சேர்ந்தா அப்போ ராம்கி யார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஒரு கல் அதுவுமே வந்து குடும்பத்தை சேர்ந்ததாக இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் மக்களுக்கு வருவது இயல்பானது தானே. வழக்கமாக வந்து குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் நம்ம எல்லாமே சொத்து சேர்ப்போம், ஸ்கூல் வைப்போம், அங்கே வந்து ஹிந்தி கற்றுக் கொடுப்போம், சமஸ்கிருதம் கற்றுக் கொடுப்போம், ஜெர்மன் ஃப்ரெஞ்சு கற்றுக் கொடுப்போம். கல்வி அமைச்சரோட பையன் வந்து எதிராக வந்து தம்பி வந்து செகண்ட் லாங்குவேஜ் என்ன படிக்கிறேன்னா ஃப்ரெஞ்ச், தமிழ்லாம் நான் படிக்கிறது இல்லை, டோன்ட் லைக். ஆமாம்.
அப்படிம்பாரு. அப்புறம் வந்து பல்கலைக்கழகத்தில் வந்து பட்டம் வாங்கும்போது ஆளுநர்கிட்ட வந்து யார் வந்து வாங்க மாட்டேன்னு சொல்கிறாங்களோ பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தா அது வந்து அவங்க கணவர் வந்து அதை சொல்கிறீங்க முதல்ல அது கன்னியாகுமரியில் திமுக நிர்வாகியோட. ஆமாம், ஜீன் ஜோசப்னு ஒரு அம்மா. நீ படித்த பட்டம் யார் கொடுத்தா என்னங்க? நான் வந்து அதாவது சிறு வயதில், நான் சொல்கிறது சிறு வயதில்னா 1ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் அந்த மாதிரி தொடக்க பள்ளியில் அப்போ அது ஒரு கான்வென்ட்டில் படித்தேன், இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில். அப்போ படிக்கும்போது அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து ஒரு பீரியடில் அவர் சிஎம்மாக இருக்கும்போது அந்த பள்ளி, நான் சொல்கிறது பள்ளிக்கூடத்தில் மொத்தமாக வந்து அப்போல்லாம் 11ஆவது எஸ்எல்சி வரைக்கும் தானே, அப்புறம் பியூசினா காலேஜ் வந்து அண்ணாதுரை அவர்கள் கையால் வந்து அவர் முதல்வராக இருக்கும்பொழுது நான் வந்து பரிசு வாங்கியிருக்கேன். ஏதோ பள்ளிக்கூடத்தில் வந்து பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, இந்த மாதிரி நாடக போட்டி, இந்த மாதிரி ஏதோ ஒன்று இல்லை மார்க் வாங்கினதில் வருஷத்துக்கு ஒரு தடவை ஆண்டு விழா நடத்துவாங்க பள்ளிக்கு. அப்போ வந்து மேயர் வந்து அவர் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு மேயர் இருந்தார் அந்த காலத்தில் திமுகவில். அப்போ அவர் திமுகவை என்னென்ன திமுகவை நினைக்க மாட்டோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் மேயர், நகர தந்தை, ஒரு 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 முக்கியமான ஒரு அரசு பதவியில் இருக்கிறவர். அண்ணாதுரை அவர்கள், அண்ணாதுரை திமுகவா என்ன கட்சி அப்படிலாம் நம்ம பார்க்கறது இல்லை. நம்ம படித்த ஒரு படிப்புக்காகவோ இல்லை ஒரு போட்டியில் ஒரு தேர்வில் ஏதோ ஒரு விஷயத்தில் வெற்றி பெற்றதற்காகவோ அந்த பல்கலைக்கழகமோ பள்ளியோ கல்வி நிலையமோ அவர்கள் வந்து உங்களுக்கு ஒரு விருதோ பட்டமோ கொடுக்குறாங்க. இதை அவர்கள் யாரோ அவங்களுக்கு சௌகரியமான ஆளுநரை கூப்பிடுவாங்க. இல்லை ஆளுநர் இல்லாமல் துணைவேந்தர்கிட்ட தான் வாங்கணும். இந்த துணைவேந்தர் எவ்வளோ கோடி கொடுத்து அந்த போஸ்ட்டுக்கு வந்தாருன்னு தெரியுமா? நான் அந்த பர்டிகுலர் துணைவேந்தரை பற்றி நான் சொல்லலை. பொதுவாக துணைவேந்தர்னா இவ்வளோ கோடின்னு நீங்கள் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஒரு காலத்தில் 2 கோடியாக இருந்துச்சு, இப்போ அதுவே வந்து 10-20 கோடி வந்துருச்சு துணைவேந்தர் போஸ்ட்டுக்கு லஞ்சம். அப்படி வாங்குற அவர்கிட்ட வாங்கலாம். நான் வந்து ஆளுநர்ன்றதுக்காக சொல்ல. இவன் வந்து இப்போ அன்பில் மகேஷ் கல்வி அமைச்சர் கொடுக்குறான்னு வைங்க, அந்த இடத்துல அன்பில் மகேஷ் அப்படின்னு பார்க்கக்கூடாது. கல்வி அமைச்சர், தமிழ்நாட்டின் கல்வி அமைச்சர். இப்போ முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிறவர் வந்து திமுக ஓட்டு போடாதவனுக்கு அவர் தான் முதல்வர். இந்தியா முழுக்க மோடி பிரதமர்னா பிஜேபி ஓட்டு போடாதவங்களுக்கும் அவர் தான் வந்து பிரதமர். பிஜேபிக்கு பிரதமர் இல்லை, இந்தியாவுக்கு பிரதமர். இவர் தமிழ்நாட்டுக்கு முதல்வர். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர, இப்போ கூட பார்த்தீங்கன்னா டிஆர்பி ராஜா மந்திரி அவருடைய பையன் வந்து அண்ணாமலை கையால் வாங்க மாட்டேன்னு சொல்லி ஏதோ வருது. அதாவது இந்த வெத்து பப்ளிசிட்டி, இந்த வயசுலேயே சின்ன பையன் டிஆர்பி ராஜா பையன் ஒரு காலேஜ் அந்த மாதிரி இளைஞர், இந்த வயதிலேயே அதை கட்சி வித்தியாசம் பார்த்து நம்ம வந்துன்னா அவர்களை தவறான பாதை. நான் இதை வந்து டிஆர்பி ராஜா பையன்றதுக்காகவோ அன்பில் மகேஷ் பையன்றதுக்காகவோ இல்லை வேறு யாருக்கு, அது திமுக இது ஒரு அதை திமுக வந்து அநேகமாக திமுக நிர்வாகிகள் திமுக சம்மந்தப்பட்டவர்கள்லாம் செய்கிறாங்கன்னா தவறான பாதைன்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு எங்கே அடிப்படைக்கு எங்கே வரோன்னா, அரசியல் மூலமாக மக்களுக்கு நன்மை நடக்கிறதா தீமை நடக்கிறதா, இதுதான் கொஸ்டின். நன்மையா தீமையா, எது செய்யணும் அப்படின்னா நன்மை செய்யணும், அதுதான் அரசியல் வரணும். ஆனால் என்ன நடக்குது இப்போ உள்ள திமுக ஆட்சி, திராவிட ஆட்சின்னு சொல்லிட்டு வந்து நடக்கக்கூடிய ஆட்சிகளில் வந்து பொதுவாக என்ன நடக்குதுன்னு சொன்னால் தீமைகள் தான் அதிகமாக இருக்குது. அதாவது ஆசை காட்டி மோசடி பண்ணுறது. தேர்தல் வாக்குறுதியில் 500 வாக்குறுதி காசா பணமாக அடிச்சு விடு, அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன். அப்புறம் கேட்டால் பணம் இல்லை, மத்திய அரசு கொடுக்கல. அதில் போட்டிருந்தீங்களா மத்திய அரசு கொடுத்து? அப்போ தெரியும்ல 2021 மத்தியில் எந்த கட்சி இருக்குது, ஆட்சியில் இருக்குது, எல்லாம் தெரியும்ல. கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அதெல்லாம் தெரியாமல் எப்படி எதை வச்சு? அப்போது இந்த வாக்குறுதிகள்ன்றது அந்த நேரத்துக்கு மக்களை ஏமாற்றுவதற்காக. அப்படி இல்லாமல் லாங் டேர்ம் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியது என்ன? இன்றைக்கி அவனுக்கு வந்து ஓசி பஸ்ஸில் வந்து பெண்களுக்கு ஓசியிலன்னு அவங்க பொன்முடி மந்திரியே பேசியிருக்காரு, பொன்முடியே. அதனால் சொல்கிறோம், கே.என். நேரு பேசியிருக்காரு, அவங்களாம் வந்து பேசுனதுனால சொல்கிறோம். இலவசம் அது அவசியமாக அவர்களுக்கு நெடுங்காலத்தில் ஒரு
ஒரு வாழ்க்கை முன்னேற்ற திட்டம் தேவை. அப்போது எந்த கட்சி, எந்த அரசியல்வாதி அந்த நெடுங்காலத்தை, லாங் டேர்மை வந்து மனதில் வைத்து திட்டங்களை மக்களுக்கு அளித்து கருத்துக்களை அதுக்கேற்ற மாதிரி சொல்லி அரசியல் செய்கிறாரோ அவர் வந்து நெடுங்காலம் நிலைத்து நிற்பார். இல்லைன்னா நினச்சி பாருங்கள், 10 வருஷமாக சீமான் வந்து தேர்தல் அரசியலில் அவர் வந்து எதுவும் சீட்டு எதுவும் ஜெயிக்கலை. சரிங்களா? இது ஒன்றும் உண்மை, வெளிச்சம். யாரும் வந்து இது வந்து இல்லைன்னு இல்லை, அப்படி இல்லை, மாற்றி சொல்கிறதுக்கெலாம் இல்லை. ஆனால் 10 வருடமாக தொடர்ந்து அவரால் வந்து கட்சி நடத்த முடிகிறது. அந்த கட்சி நடத்த முடியுது. தேர்தல் அரசியலில் வந்து பெரிய வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் 10 வருஷம் கட்சி எப்படி நடத்த முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் அதுக்கு அடிப்படையில் சீமானுடைய பேச்சுகளிலோ இல்லை கொள்கைகளிலோ வந்து 100% சரினோ, அதில் சில முரண்பாடுகள் இல்லவே இல்லைன்னோ நான் வந்து அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு இல்லை. அது என்னுடைய எண்ணம் இல்லை. அவருடைய 100 கருத்து, அதாவது 100 கருத்துக்கள் இருக்குன்னா அதில் ஒரு 10 கருத்துக்கள் எனக்கு ஏற்புடையதாக இல்லாமல் இருக்கும், உங்களுக்கு வந்து ஒரு 5 ஏற்புடையதாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலானவை ஏற்புடையதாக இருக்கிறது, லாஜிக்காக இருக்குது. நீங்கள் வந்து 100% லாஜிக்காகவும் மிகவும் சிறப்பாகவும் அப்படின்னா இனிமேல் ஒரு அரசியல்வாதி, எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் பிறந்து தான் வரணும். அதாவது குறையே இல்லாத ஒரு மனிதன், ஒரு அரசியல்வாதி இருக்கவே முடியாது. அந்த குறை வந்து சூழ்நிலை காரணமாக இருக்கலாம், பல காரணங்களால் இருக்கலாம். அந்தந்த சூழ்நிலை நம்ம வந்து பேசும்போது பெரிய அண்ணல் அம்பேத்கர் போன்றவர்களே ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு கருத்து தெரிவித்து பின்னால் வந்து அதே கருத்திலிருந்து மாறுபட்டு இருக்கிறார்கள். அதனால் அவங்க கருத்தை மாற்றிக்கிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை, சூழ்நிலை மாறி இருக்கிறது. இந்த பீரியடில் இந்த மாதிரி ஒரு சமுதாய சூழ்நிலை இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கும். அதுவே அந்த சூழ்நிலை மாறுபடும் போது கருத்து மாறுவதற்கோ இல்லை வேறுபடுவதற்கோ வாய்ப்பு இருக்குது. எதுக்காக இதை பேசுகிறோன்னா, மரங்களின் மாநாடுன்னு சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார். அவர் இப்போது 30ஆம் தேதி மரங்களின் மாநாடுன்னா அது ஏற்கனவே அவர் சொல்லிட்டார். இது மரங்கள்னால் அது மரங்கள் பேசுமானலாம் கேட்கக்கூட, மரங்களுடன் பேசுவோன்னு சொல்கிறது வந்து மரத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த, அதாவது இயற்கை வளம், சூழ்நிலை, சுற்றுச்சூழல், அதில் பொருளாதாரம். சிம்பிளானதுங்க. எல்லா ஏரியும் குளத்தையும் வந்து ரியல் எஸ்டேட் போட்டு விற்றதுனால தானே இன்றைக்கி வெள்ளம் வருது. மரத்தெல்லாம் வெட்டினதுனால தானே இன்றைக்கி வந்து, அதாவது மழை வர வேண்டிய காலத்தில் மழை வராமல் போகுது. இல்லைன்னா அது சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கலையா, அது அந்த நீரில் வந்து ஆவியாகி மேலே போய் மேகத்தில் போய் மறுபடியும் மழையாக பொழியுது, எப்படி பெய்யுதுன்னு விஞ்ஞான கிளாஸில் படிக்கலையா? நம்ம அது படிச்சுட்டு அதோடு விட்டுட்டா போதுமா? மார்க் வாங்கினா மட்டும் போதுமா? பாஸ் ஆகிட்டா போதுமா? அதோடைய அந்த அந்த இயற்கையுடைய நியதிகள், விதிகளை புரிந்து கொண்டு அதனுடன் இயற்கையுடன் இயல்பாக இணைந்து செயல்பட்டால் தானுங்க. அதனால தானே பேரிடர்லாம் வருது இப்போது. அப்போ பேரிடர் வராமல் இருக்கணும்னா என்ன? இது நெடுங்கால திட்டம். நீங்கள் வந்து இந்த மரங்களின் மாநாடு நடத்துறதுனால அவருக்கு 1.5% ஓட்டு அதிகமாக வருமா, 2 வருஷம் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி கணக்கே பார்க்க முடியாது. என்ன சொல்ல வருவது என்ன? சுற்றுச்சூழல், வேளாண்மை, இயற்கையை பேணி போற்றி பாதுகாத்தல், இதை நீங்கள் செய்தால் உங்களுடைய வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும், சுகாதாரமாக இருக்கும், தரமானதாக இருக்கும், வளமானதாக இருக்கும், பொருளாதார ரீதியிலும் கூட. நீங்கள் வந்து வயல் எல்லாத்தையும் வந்து வெட்டிட்டு நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட்டு போட்டுருங்க, எல்லாத்தையும் மாற்றிருங்க, வயல்வெளியே வந்து நெல் குடம்லாம் வந்து அது கூட ஒரு கிடங்கு கட்டி கொடுக்காம எல்லாம் மழையில் நனைஞ்சு எல்லாம் வீணாக போகுதுன்னா கொஞ்சம் நஞ்சு பேர் விவசாயம் பண்ணுறவனும் வந்து அதை விட்டுட்டு போயிடுவான். பிஸா பர்கர்னா ட்ரம்ப்பு வேறு வந்து அவர் வர்றவங்களுக்கெல்லாம் 50% வேறு வந்து இந்தியாவுக்கு வந்து போட்டார். சீனா வந்து அரிய வகை காந்தங்களை வந்து அவங்களுக்கு ஏற்றுமதி பண்ணலைன்னா 200% வந்து வரி போடுவேன்றார். எப்படி இருக்குது? கிட்டத்தட்ட இது வந்து இந்த பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி இல்லையா? நான் பொதுவாக சொல்கிறோம்.
ட்ரம்ப் வந்து சீனாவை பார்த்து சொல்கிறாரு, அரிய வகை காந்தங்கள் அவங்களுக்கு வேணுமா அமெரிக்காவுக்கு. வேணும்னா போய் நல்லபடியாக உட்காந்து நல்லபடியாக பேசி வாங்கிக்க, வேலை பேசி வாங்கிக்க. எனக்கு கொடுக்கலன்னா உன் பேரில் உன்னுடைய மற்ற பொருட்களுக்கெல்லாம் 200% வந்து வரி விதிப்பேன். அப்போ என்ன அர்த்தம்? இந்த அரிய காந்தம் இல்லாமல் உன்னால் வந்து வாழ்க்கையை நடத்த முடியாதுன்னு அர்த்தம். உண்மை தானே? உன்னுடைய பலவீனத்தை வெளிப்படுத்தி கொள்கிறாய்ன்னு அர்த்தம். இதையே நீங்கள் அப்படியே கொண்டு வாங்க இங்கே தமிழ்நாட்டு அரசியலுக்கு. இவர் மரத்தையும் மாடுகளையும் வைத்து இவர் வந்து அரசியலில் வந்து தன்னுடைய அந்த திட்டத்தை, கொள்கையை, கோட்பாட்டை வந்து மக்களிடம் கொண்டு போகிறார். மக்களுடைய நன்மை, ஆரோக்கியம், அதான் சொல்லிட்டோம், பலன்கள் கருதி. அது இல்லாமல் நான் உங்களுக்கு இலவசமாக இப்போது நம்ம விஜய் பற்றி பேசணும், கொள்கை எதிரி பாஜக. சரி ஐயா, பாஜக அடுத்த தடவை தோத்துடுறாங்கன்னு வச்சோம் எலெக்ஷனில், நீங்கள் கட்சியை மூடிட்டு போயிடுவீங்களா? விஜய் அரசியல் எதிரிக்கு திமுக இருக்காங்கல்ல. ஆமாம், திமுக இல்லை, ஒரு பேச்சுக்கு சொல்கிறோம். திமுக தோற்றுறணும், நம்ம சொன்னால் ஜெயிக்கணும் தோக்கணுன்றது இல்லை. எத்தனையோ தடவை மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள், தோற்றிருக்கிறார்கள். எம்ஜிஆர் வந்தப்புறம் 13 வருஷம் ஆட்சியிலே வரல திமுக. அரசியலில் எப்படி வேணாலும் மாறலாம். அப்போ திமுகவை எதிர்க்குன்னா நீங்கள் திமுகவோட எந்த கொள்கையை எதிர்க்கிறீர்கள்? இப்போ கூட ஒரு சீமான் வந்து மறுபடியும் அந்த பெரியாரை பற்றி பேசியிருக்கார். ஈவே ராமசாமி நாயக்கர் எனப்படும் பெரியார். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்த எத்தனையோ, தமிழ்நாட்டுக்குன்னா தமிழகம் அல்ல அன்றைக்கி மதராஸ் மாகாணம்னு உள்ள எத்தனையோ வந்து மகான்கள், அதாவது நல்ல மனிதர்கள், அவங்க எல்லாரும் வந்து அவங்களெல்லாம் வந்து யாரும் வந்து அதை பற்றி கவலையே படல. எத்தனையோ தியாகிகள், நான் ஜாதி ரீதியாக பார்க்கல. கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு லட்சுமண ஐயர், இந்த ஏசி டெக்னாலஜி அழகப்ப செட்டியார், இவங்கெல்லாம் தங்களோட சொத்தெல்லாம் வந்து வாரி வழங்கியிருக்காங்க. யாருக்கு? மக்களுக்காக. அவங்கெல்லாம் வந்து நான் சும்மா ஒரு 2 உதாரணம் தான் சொன்னேன். வேறு ஜாதியில் சொல்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதின்னு சொன்னால் தப்பாக போயிடும்ன்றதுக்காக நம்ம இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. எத்தனையோ பேர். வஉசி எடுத்துங்க, கடைசி ஒரு கப்பல்லாம் வச்சுக்கிட்டு கப்பல் கம்பெனி நடத்தி இந்தியாவுக்காக சுதேசி கப்பல் நடத்திட்டு கடைசியில் இங்கே மண்ணடியில் வந்து கெரசின் பம்பு கடை, அந்த கடை வச்சு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டார். மகாகவி பாரதியார்னு அவ்வளோ பெரிய ஒரு கவி, மகாகவின்னு சொல்கிறோம். அவர் இறந்தபோது 11 பேர் தான் வந்து, மொத்தமே 4 பேர் தூக்கிட்டு போனவன் சேர்த்து 11 பேர் தான் ஒரு மகாகவிக்கு. இல்லை, எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படி சரித்திரத்தில் நிலை பெறக்கூடிய அரசியல்வாதிகள், அது நீங்கள் அரசியல்வாதிகள்னு சொல்லுங்கள், தேசியவாதிகள்னு சொல்லுங்கள், இல்லை வந்து அந்தந்த இப்போ தமிழ் தேசியம்னு சொல்லுங்கள். தமிழ் தேசியம்னா தேசியத்துக்குள்ளே தானே வருது, அதனால தானே தமிழ் தேசியம்னு சொல்கிறாங்க. தேசியம்னா வந்து ஏன்னா அது எதனால் வந்ததுன்னா, தேசியம்னு சொன்னால் உடனே வந்து அது ஏதோ இந்தி சம்மந்தப்பட்டதுன்னு ஒரு தமிழ்நாட்டில் இந்த திராவிடம் ஒரு 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 பிம்பத்தை உருவாக்கியதால் இந்த தமிழ் தேசியம்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. தமிழ் தேசியம்ங்கிறது என்ன? தமிழர்களின் நலம், தமிழர்களின் பண்பாடு, கலாச்சாரம், நமது பூர்வீக பெருமைகள், அதே சமயத்தில் பாரதம் என்ற ஒரு பெரிய நாடு. நீங்கள் அன்றைக்கி வந்து 525 சமஸ்தானமாக இருந்தது, கரெக்டு. ஆனால் ஒரு நாடாக்கி இத்தனை மொழிகள் பாக்கி. அமெரிக்காவில் போனீங்கன்னா ஒரு நாடு வேறு மொழி பேசுகிறான், அதெல்லாம் கிடையாது. இங்கே வந்து வேறு மொழி பேசக்கூடிய பகுதிகளாக இருந்ததெல்லாம் ஒரு நாடாக வந்து இன்றைக்கி வந்து ஒரு வலிமை பெற்று ஏதோ ஒரு உலக அளவில் இருக்கிறது அப்படின்னு சொன்னோம். இதில் வந்து யார் மோடி வந்ததுனால இவர் வந்து நான் சொல்ல, இத்தனை சுதந்திரம் பெற்று இத்தனை வருஷத்தில் இந்தியா ஒரு வலிமையான நாடாக இருக்கிறது. அப்போது நீங்கள் அடிப்படையில் என்னென்னா, மக்களுக்கு என்ன வந்து நன்மை என்பதை பார்த்து நெடுங்கால நன்மை. இன்றைக்கி கொடுக்குற அந்த ஓசி பாஸு, காலையில் சாப்பாடு, பென்சில் ஃப்ரீயாக கொடுக்குறேன், பேனா ஃப்ரீயாக கொடுக்குறேன், தேர்தல் போது கொலுசு கொடுக்குறேன், இதை வாங்கி கொடுக்குறேன், அதை வாங்கி கொடுக்குறேன், குடத்தை மீட்டு கொடுக்குறேன் மார்வாடி கடையில், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல், தேர்தல் அரசியலாக இல்லாமல் நிலைத்து நிற்கக்கூடிய அரசியல் அப்படின்னா மரங்களுடன்
மாநாடு, வேளாண் மக்களுக்கானது, விவசாயிகள், நெசவாளர்கள், இப்படி ஒரு பிரிவு மாணவர்களுக்கு உங்கள் திட்டங்கள் என்ன? அந்த வகையில் இந்த மரங்களின் மாநாடு என்பது மரங்கள் அல்லது சுற்றுச்சூழல், மரங்கள்னால் என்ன, சுற்றுச்சூழல் இல்லை இயற்கை, இது எவ்வளோ முக்கியம், அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு, பொருளாதாரத்திற்கும் சமுதாய முன்னேற்றத்திற்கும் எவ்வளவு அது முக்கியம் அப்படிங்கிறது அடிப்படைனா, நீங்கள் அதை தேர்தலோடு இணைச்சி இதில் எவ்வளோ % அவர் மரத்து அதான் சொன்ன 1.5% வருமா 2% வருமானு பார்த்தீங்கன்னா இதில் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அது மாதிரி அரசியல்வாதி நிலைத்து நிற்க முடியாது என்பது தான் நம்மளோடது. இன்றைக்கி காமராஜரை பற்றி பேசும்போது முதல்ல என்ன பேசுகிறோம்? பெருந்தலைவர் காமராஜர் அப்படின்னு சொன்ன உடனே படிக்காத மேதை, எளிமையான தலைவர், எளிமையான தலைவர், நேர்மையான தலைவர். அவர் இறந்து போன போது 170 ரூபாயோ 110 ரூபாயோ அவருடைய பாக்கெட்டில் இருந்தது தான் பணம். அக்கௌண்ட்லலாம் ஒன்றும் பணம் இல்லை. நல்ல வேலை அங்கே யாரும் போகல. நல்ல வேலை அங்கே யாரும் போகலை. ஏன்னா மற்றவங்கெல்லாம் இருந்தால் வெளியூர்லேருந்து டிக்கெட்டு எடுத்துகிட்டு வரணும். சில பேருக்கு டிக்கெட்டே தேவையில்லை, ரயிலோ பஸ்ஸோ அவங்க பாட்டில் ஏறி வந்துடுவாங்க, வரல. ஆனால் அப்படிப்பட்ட காமராஜரை என்ன சொன்னாங்க, திருமலைப்பிள்ளை ரோடு அந்த வீட்டை காமிச்சு அவருடைய காமராஜருடைய சொகுசு இல்லத்தை பாருங்கள். அவர் வீடே இல்லை, அது வாடகை வீடு. அவர் இறந்து போன பிறகு தான் அதை எம்ஜிஆர் தான் அதை ஏற்பாடு செய்து இந்திரா காந்தியிடம் அனுமதி வாங்கி, பிரதமராக இருந்த இந்திரா காந்தியிடம் அவருடைய துணையுடன் அதை செய்தது எம்ஜிஆர் அவர்கள் தான் அதை நினைவில்லமாக்குனது திருமலைப்பிள்ளை ரோடு. இப்போ இன்றைக்கி எதுக்காக சொல்கிறேன்னா, ஏன் காமராஜரை நினைக்கும் போது நீங்கள் அவர் படிக்காத மேதை, நேர்மையானவர், எளிமையானவர், அதுக்கப்புறம் அவர் இந்த சத்துணவு திட்டத்துக்கெலாம் ஆரம்பத்தில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல பள்ளிக்கூடத்தை திறந்தார். எவ்வளோ வருஷம் பொறுத்து பேசுகிறோம்? 60 ஆண்டுகள் மேலே ஆகுது. அப்போது ஒரு அரசியல்வாதிக்கும் தலைவனுக்கும் உள்ள வித்தியாசம் தான் இது. இதை தான் நான் சொல்ல வர்றது. காமராஜரை யாரும் அரசியல்வாதியாக பார்க்கவில்லை. இன்றைக்கும் இத்தனை வருஷம் பொறுத்து 40-50 வருஷம் பொறுத்தும், அவரை 75 மறைஞ்சார். அவர் போயே கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆயிடுச்சு, சரிங்களா? 50 வருஷம் பொறுத்து அவர் இறந்த பிறகு அவரை யாரும் அரசியல்வாதியாக பார்க்கவில்லை. மக்கள் இன்றைய தலைமுறை வரை காமராஜரை ஒரு தலைவராக பார்த்தார். இதுதான் தலைவனுக்கும் அரசியல்வாதிக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு கட்சியிலையும் எடுத்து பாருங்கள். அந்த மாதிரி ஒரு 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 நிலைத்த பெயர் பெற்றவர். அந்த நிலைத்த பெயர் பெறணும்னா அவர் பல சவால்களை சந்திக்க வேண்டும். சவால்கள் என்பது தோல்விகள் உட்பட. அப்பேற்பட்ட காமராஜரை ஒரு சாதாரண மாணவர் அணி தலைவராக இருந்த திமுக சீனிவாசன் விருதுநகரில் தோக்கடித்தார். அண்ணல் அம்பேத்கர் அவர்களை 1952லேயும் 1954லேயும் காங்கிரஸ் அவரை தோற்கடித்தது. அண்ணன் திருமாவளவனுக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை. அதே காங்கிரஸோட கையை கோத்துக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு இங்கே திமுக கூட்டணியில். அம்பேத்கரை தோற்கடித்தது யார்? 1952. அதுவும் அவருடைய உதவியாளரை அவருக்கு எதிராக நிற்க வைத்து தோற்கடித்தது யார்? அவமானப்படுத்தியது யார்? காங்கிரஸ். அதுக்கப்புறம் 54 பந்தாரான்னு ஒரு தொகுதியில், அது முதல்ல பாம்பே சென்ட்ரலில் நம்ம, அடுத்தது பந்தாரத்து அங்கேயும். இன்றைக்கி ஆனால் விசிகா அவர் காங்கிரஸுடன் காங்கிரஸ் இருக்கும் அதே அணியில் தான். அதான் இவங்களுக்கெல்லாம் வெக்கம்லாம் கிடையாது. ராஜீவ்காந்தியை கொலை செய்து விட்டார்கள் சொல்லி திமுக அரசை டிஸ்மிஸ் பண்ணாங்க. இன்றைக்கி அதே காங்கிரஸ் எங்கே போய் நிற்கிது? சித்தரஞ்சன் ரோடு சாலையில் போய் வாசலில் நின்று காத்துக்கிட்டு இருக்கு காங்கிரஸ். தேசிய கட்சி, சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சின்னு சொன்ன கட்சி. உங்கள் தலைவர் ராஜீவ்காந்தியை கொலை செய்தால் மற்றவங்க சொல்லலை, நீங்களே தானே சொல்லியிருக்கீங்க. ஆட்சியை கலைச்சிருக்காங்க. ஆனால் அவங்களோட இன்றைக்கி நீங்கள் அப்போது அந்த கொலை செய்தார்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னது அப்போ உண்மையாக இருந்தால், அந்த கொலைகாரர்களுடன் நீங்கள் அந்த கொலைக்கு துணை போனவர்களுடன் நீங்கள் எப்படி
சேர்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நம்ம இதனால் எதுக்காக சொல்கிறோம்னா, தலைவர் அப்படிங்கிறதுக்கும் அரசியல்வாதிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. எல்லா தலைவர்களுமே அரசியல்வாதிகளாகி தலைவர்களாக இருப்பவர்கள் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சில பேர் மட்டும்தான் தலைவர்களாக இருக்கிறார்கள். என்ன வித்தியாசம்? இந்த தலைவருக்கு என்று ஒரு நெடுநோக்கு பார்வை இருக்கிறது, கொள்கை இருக்கிறது, கோட்பாடு இருக்கிறது. உனக்கு என்னையா கொள்கைன்னா அவனை கண்டா பிடிக்கல, இவனை கண்டா பிடிக்கல, இவன் எனக்கு எதிரி, அவன் எனக்கு எதிரின்னு சொல்கிறாரு. அணில் தலைவர்னு இப்போ கிண்டல் பண்ணுறாங்களே. நடிகராக இருந்து அரசியலுக்கு வரலாம், தப்பே இல்லை. இன்ஜினியராக இருந்து வரலாம், டாக்டராக இருந்து வரலாம், கிளார்க்காக இருந்து வரலாம், படிக்காமையே வரலாம், வாத்தியாராக இருந்து வரலாம், பிளம்பராக இருந்து வரலாம், பாத்திர கடை வச்சவர் வரலாம், சாராய கடை வச்சவர் வரலாம். இது எல்லா துறையிலேருந்து வரலாம். அரசியலில் வர்றதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன மக்களுக்கு பணி ஆற்றுகிறீர்கள் என்பது தான். அந்த வகையில் இன்னும் நம்ம சொன்ன மாதிரி அவர் அரசியல்லையே அவர் நடிகராகவே இருக்கார். சிவான் கூட தான் சினிமாலேருந்து வந்தார், நடிகராக இல்லையே தவிர. இது வேறு அது வேறு. அந்த மாதிரி இந்த மரங்களின் மாநாடு என்பது ஒரு முக்கியமான மக்களுக்கு அந்த வேளாண் பொருளாதாரம், இயற்கையுடன் இணைந்த வாழ்க்கை, இயல்பான வாழ்க்கை, அது எப்படி நமக்கு வெற்றியை தருகிறது, நலன்களையும் பலன்களையும் தருகிறது என்பது தான் அதோடைய அடிப்படை நோக்கம். அது அந்த வகையில் சீமான் போன்று இந்த மாதிரி கொள்கை வழியில் போகும் தலைவர்கள், அரசியல்வாதிகள் ரொம்ப கம்மி. நீங்கள் தேர்தல் அரசியலுடன் இதை ஒப்பிடுவதில் அர்த்தமில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த தேர்தல் அரசியலில் இது எதிரொலிக்காமல் போகலாம். அதாவது இந்த இம்பேக்ட், இதோடைய தாக்கம் அதில் அதான் சொன்ன மாதிரி இந்த மரங்களின் மாநாட்டினால ஒரு 1%, 1.5% அப்படின்லாம் கணக்கு போட முடியாது. ஆனால் மக்கள் மனதில் நிலைத்து நிற்க முடியும். எப்படி ஒரு காமராஜரை பற்றி பேசுகிறோமோ, இன்றைக்கி வரைக்கும் அறிஞர் அண்ணாதுரையுடைய பல கொள்கைகளில் விமர்சனங்கள் நமக்கு உண்டு. இந்த திராவிட கழகத்தில் சுதந்திரமே வேணான்னு சொல்லி ஒரு தீர்மானமே போட்டிருக்காங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் தேவையில்லை, அவசியமே இல்லை, கொடுக்கக்கூடாது என்று போட்டிருக்காங்க திராவிட கழகம். அப்போ அண்ணாதுரை அங்கே இருந்தார். அப்போது நீங்கள் தேசத்துக்கு எதிரானவர் என்று அப்படி தானே அர்த்தம் ஆகுது. அப்போது பல விமர்சனங்கள் நமக்கு உண்டு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அண்ணாதுரை இருந்த அது 49லேருந்து 67, 69 வரைக்கும் இருந்தார். அவர் திமுக தலைவராக இருந்தார். அதே மாதிரி ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு கீழே முதல்வராக இருந்தார். அவர் பேரில் ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டு வந்ததா, சொத்து குவிப்பு வந்ததா? இன்றைக்கி அவருடைய குடும்பம் அப்படியே ஒரு பல லட்சம் கோடிகளோ, பல ஆயிரம் கோடிகளோ, பல 100 கோடிகளோ வச்சுக்கலையே. அப்போ அது மக்கள் மனதில் அது நிலைத்து இருக்கிறதா இல்லையா? அதனால தானே இப்போ திமுகவும் அண்ணாதுரை ஏதோ பேருக்காவது அண்ணாதுரைன்னு முன்னாலாம் போடுவாங்க போஸ்டரில். இப்போ கலைஞர் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் அண்ணாதுரையை காணாமல் தொலைச்சிட்டாங்க டோட்டலாக. அதிமுகவில் போடுறாங்க, விஜய் கூட அண்ணாதுரையை போடுறாரு. ஸோ ஏன் இந்த அண்ணாதுரை ஒரு மக்களுடைய மனதில் இடம்பெற முடிந்தது, காமராசர் இடம்பெற முடிந்தது? இது மாதிரி எத்தனையோ தலைவர்கள் தேசிய அளவில் பார்த்திங்கன்னா நிறைய தலைவர்கள். எப்படி இவர்கள் தேர்தல் அரசியல் மட்டும் இல்லாமல் நெடுங்கால அதாவது அந்த தொலைநோக்கு பார்வையுடன் அரசியலை அணுகுகிறார்கள். மக்களுக்கு செய்வதை பணியாக நினைக்கிறார்கள். அந்த வகையில் இந்த மரங்கள் மாநாடு ஆகஸ்ட் 30 அன்று நடைபெறும் மாநாடு நிச்சயமாக மக்கள் மனதில் சீமான் மீது ஏற்கனவே உள்ள அந்த நம்பிக்கையை இன்னும் உறுதிப்படுத்தும். அந்த இமேஜ், பாசிட்டிவ் அடிமட்ட இமேஜ், அடித்தள இமேஜ் வரும். தேர்தலில் இது எதிரொலித்தால் வரவேற்கலாம். இதுதான் என்னுடைய கருத்து. ஓகே சார், பல்லர்கள் இதில் வணக்கம், நன்றி.